ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தர் வந்து பழைய ஃபோட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இப்போது நாம் ஒரிஜினல் ஃபோட்டோ இது தான், அதை வந்து கலர் பண்ணது இந்த மாதிரி கலர் பண்ணியாச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏஐயில் கொடுத்த ஒரு அவுட்புட். இது பார்த்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் எப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதை வந்து பின்னாடி ஒரு பேக் லைட் கொடுத்து டீட்டெயில் தெரியும் அந்த ஃபிலிம் ரோலில். அதை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணோம். இன்வெர்ட் பண்ணுறது வந்து ஃபோட்டோஷாப்லேயும் இன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு தனியாக ஆப் இருக்குது, அதுக்கு அப்படியும் போட்டு இன்வெர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லெவல்ஸில் போயிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஐடியா வந்து அந்த ஃபோட்டோவே வச்சுட்டு மோடில் வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்துருமோன்னா அந்த ரிசல்ட் வரும். மறுபடியும் லெவல்ஸில் போயிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான். ரெண்டு மெத்தடில் எது வேணால் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோஷாப் மட்டுமா அப்படின்னா இல்லை, தனியாக ஒரு 3 ஆப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் இதில் கவர் பண்ணலை. அது தனி வீடியோவை நான் போட்டுக்கிறேன். இதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபோட்டோஷாப்பில் அந்த ஃபோட்டோவை, அந்த ஃபிலிம் ரோல் ஃபோட்டோவை எடுத்ததை வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அதை கொண்டு வந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பில் பண்ணிவிட்டு, செகண்ட் ஆப் வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு, தேர்ட் ஆப் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி தேர்ட் ஆப்பில் வந்து ஏஐ யூஸ் பண்ணும்போது ஃபுல் டீட்டெயில் நல்லா ஹை குவாலிட்டியாக வந்துடும். பட் வந்து அதில் வந்து ஃபேஸ் வந்து அவரோட ஃபேஸே வருமானா வராது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் கொடுத்துரும், ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம அந்த ஏஐ கொடுத்த அவுட்புட்டையும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் ஃபோட்டோவையும் வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணால் தான் அந்த ஒரிஜினல் ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா வந்து வேறு ஒரு டீட்டெயில் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாம் மேனுவலாக சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தான் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸ்கின் எல்லாம் ஓகே. அப்புறம் தேவையில்லாத டேமேஜான இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிட்ட இருக்கிற ஏஐயில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறது. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஃபேஸ் பார்க்கவே வேணாம், ஹேர் பார்க்கணும், ட்ரெஸ் ஓகேவான்னு பார்க்கணும். இன்னொருத்தர் உடம்புல வந்து இவருடைய தலையை வைக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நமக்கு இவருடைய உடம்பு தான் வேணும், இவருடைய எல்லாம் வந்து இவரே வேணும் அப்படின்னா வந்து நாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். வேற ஒருத்தர் உடம்புல வந்து வைக்கக்கூடாது. இப்போ இது சிமிலராக இருக்கிறத எடுத்து வந்து வச்சுட்டு, ட்ரெஸ் எனக்கு ஓகே அப்படின்ட்டா அதை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு, அதில் வந்து லைட்டாக வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி மேட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஃபேஸ் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை தான் நம்ம கரெக்ட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக அந்த இடத்துல மட்டும் மாஸ்க் போட்டு அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறோம். பின்னாடி இருக்கிற இமேஜ் வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம கலர் மேட்ச் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா வந்து கரெக்டாக இருக்காது.
கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டோம். கலர்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். நாய்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, இதை ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். அவருடைய ஃபேஸ் மட்டும் பாருங்கள், உடம்பு பார்க்க வேணாம். இப்போ நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டு இப்போ என்னென்னா எந்த இடத்துல நமக்கு தேவையில்லையோ ஒரிஜினலு, எந்த இடத்துல ஏஐ தேவையோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாஸ்கில் வந்து ஒரிஜினலை ரிமூவ் பண்ணோம்னா பின்னாடி இருக்கிற அந்த ஏஐ இது வந்து தெரியும். இப்போ நமக்கு மெயினாக ட்ரெஸ்ஸு வேணும், ஹேர் வேணும், அவ்வளோதான். இந்த ஹேரும் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் மெயின், அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டோம் ஏஐலேருந்து. அந்த ஃபேஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டோம். மற்றபடி ஷேப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், ஷேப்ஸ் எல்லாம் மாறின ஏஐ வந்து மாற்றி விட்ருவோம் சில பார்ட்ஸ் எல்லாத்தையும். அதெல்லாம் வந்து நம்ம ஒரிஜினலையே கொண்டு வந்துடுவோம். இல்லை வந்து மிஸ்மேட்ச் ஆகும், கரெக்டாக இருக்காது, அவர் மாதிரியே தெரியாது, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால் ஒரிஜினலாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம பண்ண பெயிண்டிங்கில் பண்ண இதை வந்து அந்த சேம் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் வந்து அடுத்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அது தேவையில்லாத இடத்துல எல்லாம் எரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான்.
காப்பி பண்ணி இந்த சைடு வச்சு கண்ட்ரோல் T கொடுத்து அது ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் கலர் பேலன்ஸாக பண்ணணும். கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ்ஸு, சேச்சுரேஷன் அதில் பண்ணால் ஓரளவுக்கு வந்துடும். இன்னும் அந்த வாய்க்கிட்ட மீசை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த ஏஐயில் கரெக்டாக இருக்கோ அதை வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அதில் எடுத்துக்க வேண்டியது தான். இந்த இடத்துல மட்டும் அழிச்சிக்கலாம்.
ஃபைனாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் போட்டு லைட்டாக கட்டி போட்டு
பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டீசெண்டான பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்படி இந்த ஃபோட்டோ தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதுதான் ரிசல்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.